الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم: تبسمك على وجه أخيك صدقة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புன்னகை சிதறல்கள். பெருமானார் எந்தெந்த இடங்களில் சிரித்திருக்கிறார்கள்? பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு வழங்கிய நிறைய செல்வங்கள் உண்டு. அதிலே மிகச் சிறந்த செல்வம் புன்னகை. சிரிப்பு மட்டும் இல்ல என்ற நம்ம நிலைமை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தன் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, தன்னிடத்திலே வருகிற வாடிக்கையாளர்களை பார்க்கிற பொழுது, தன் பெற்றோர்களை பார்க்கிற பொழுது புன்னகை மட்டும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? யாராவது வீட்டுக்கு வருவானா? கணக்குள்ள ஏறுவாங்களா? யோசிக்கிறோம். இதைப் போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே புன்னகை என்பதை மனிதனுக்கு மட்டும்தான் வழங்கி இருக்கிறார். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் புன்னகையை மட்டும் வழங்கி இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம ரோட்ல போயிட்டு இருக்குமே, நாய்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மளை பார்த்து சிரிக்கும். எல்லா நாய் ஒண்ணா சேர்ந்து, பாய் நாங்க இருக்கிற மாதிரி கூட நீ இல்லையே என்று நாய்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிரிக்கிற அவலம். இந்த புன்னகை என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள்: தபஸ்ஸுமுக அலா வஜ்ஹி அகீக ஸதகா. உன் சகோதரனை பார்த்து புன்னகை பூப்பதும் தர்மமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்திற்கு இலக்கணம் கூறுகிறார்கள். இந்த நாயகத்தின் வரலாற்றிலே, நாயக தோழர்களின் வரலாற்றிலே புன்னகை உணர்வு எப்படி இருந்தது என்பதை நிரூபிப்பதற்காக ஏறத்தாழ ஒரு 100 நிகழ்வுகளை எழுதுகிறார்கள். நாம 100 நிகழ்வுகளை சொல்வதற்கான அவகாசம் இல்லை. எவ்வளவு முடிகிறதோ அத்தனை நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். தனக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள். இதை கேட்டு பெருமானார் ஆனந்தப்படுகிறார்கள், புன்னகை பூக்கிறார்கள், பெருமானார் சிரிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள்: எனக்கு ஒரு வழக்கு வந்தது. என்ன வழக்கு? 3 பேர்கள் பயணம் செய்கிறார்கள். ஒருவரிடத்திலே 3 ரொட்டி இருக்கிறது, ஒருவரிடத்திலே 5 ரொட்டி இருக்கிறது, ஒருவரிடத்திலே உணவே இல்லை. 3 பேர்களும் ஒன்றாக பயணம் செய்து ஒரு இடத்திலே அமர்ந்து சாப்பிட்டார்கள். எல்லாம் சரிசமமா சாப்பிட்டான். இந்த ரொட்டியே இல்லாத ஆளு 8 திர்ஹத்தை கொடுத்தான். 8 திர்ஹத்தை கொடுக்க 5 ரொட்டிக்காரன் 5 திர்ஹத்தை வைத்துக் கொண்டான். 3 ரொட்டிக்காரனுக்கு 3 திர்ஹத்தை கொடுத்தான். நான் 5 ரொட்டி கொண்டு வந்தேன், அதனால 5. 3 ரொட்டி நீ கொண்டு வந்தாய், அதனால உனக்கு 3. அதனால அந்த 3 ரொட்டிக்காரன் சொன்னா, சாப்பிட்டது எல்லாம் சரியாத்தானே சாப்பிட்டோம், அது என்ன 5 3 எல்லாம், அதனால சரிசமமாக 4 வேண்டும். பிரச்சனை வழக்காக மாறி அலியுன் கரமல்லாஹு வஜஹு அன்னவர்களிடத்தில் செல்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அறிவின் கருவூலம்.
இந்த 3 ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னாங்க, உனக்கு 3 கிடைச்சிருக்கிறதே அதிகம், பேசாம வச்சுக்கோ. இல்லை இல்லை, நியாயத்தை சொல்லுங்கள், நேர்மைக்குத்தான் முதலிடம். அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், அப்படியானால் உனக்கு 1 அவனுக்கு 7 என்றார்கள். என்ன கணக்கு இது? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களுடைய எல்லாம் சரிசமமா தானே சாப்பிட்டீங்க? ஆமா. ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டாக போடுங்கள். 8 ரொட்டி எத்தனை துண்டாச்சு? 8 24 துண்டு. ஒவ்வொருவரும் 8 துண்டு சாப்பிட்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் 8 துண்டு சாப்பிட்டு இருக்கிறீர்கள். 3 ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னாங்க, 3 ரொட்டியில 3 போட்டா மொத்தம் 9 துண்டு தான் வரும். நீ 8 துண்டை சாப்பிட்ட, 1 துண்டை தான் அவனுக்கு கொடுத்திருக்கிற. 5 ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டாக போட்டால் 3 15. 8 துண்டை இவர் சாப்பிட்டு விட்டு மீதி இருக்கிற 7 துண்டை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப 7 கொடுத்தவருக்கு 7, 1 கொடுத்தவருக்கு 1, அதனால் உனக்கு 1 தான் என்றார்கள். அலியும் கரமல்லாஹு வஜஹ். இந்த வழக்கை பெருமானாரிடத்திலே சென்று சொன்னார்கள், நாயகமே, நான் செய்த தீர்ப்பு சரிதானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுவின் அறிவை பாராட்டி பெருமானார் சிரிக்கிறார்கள், புன்னகை பூக்கிறார்கள். வரலாறு சொல்கிறது, அறிவாளிகளை கண்டு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம அறிவாளிகளை கண்டு புன்னகைக்கிறோமா? யோசிக்கிறோம். அறிவாளிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு போராமை தான் அதிகமாக இருக்கிறது. வரலாற்றில் இன்னொரு செய்தியும் உண்டு. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, கடுமையான குளிர்காலம், படை நடத்தும் தளபதி அம்ர் இப்னுல் ஆஸ், பெரிய அறிவாளி. சமாதானத்துக்கு முதலிலே அல் குர்ஆனை கட்டி சமாதானத்தை இந்த சமுதாயத்திற்கு நிலைநாட்டியவர்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா படை நடத்துகிறார்கள். யார் படை தளபதியோ அவர்தான் தொழுகை நடத்த வேண்டும். தொழுகை நடத்துறதுக்கு பொறுப்பாளி படை தளபதி. காலையிலே குளிப்பு கடமையாகிவிட்டது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுக்கு. குளிப்பு கடமையாயிடுச்சு. என்ன செய்வது? தயம்முமும் கடமையாக்கப்படாத காலம். தயம்முடைய வசனமே வரல. கடுமையான குளிர். தோழர்களிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். குளிப்பு கடமையாகிவிட்டது, சுபஹ் தொழுகையும் கடமையாகிவிட்டது, என்ன செய்வது என்று கேட்க சில தோழர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, குளிச்சுதான் அவனுக்கு குளிராவது. அம்ர் இப்னுல் ஆஸ் சொன்னாங்க, அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, என்னை கொல்றதுக்காக முயற்சி செய்றீங்க நீங்க. என்ன அரபு நாட்டு குளிர் சாதாரண குளிர் அல்ல. அதனால நான் தொழுகை வைக்க மாட்டேன், எனக்கு தொழுகை போனாலும் பரவாயில்ல. இன்னொருவர் தொழுகை நடத்துகிறார். இந்த விஷயம் பெருமானாரிடத்திலே செல்கிறது. நாயகம் அழைத்து கேட்கிறார்கள், சுபஹ் தொழுகைக்கு ஏன் நீ தொழ வைக்கவில்லை என்று கேட்கிற பொழுது, நாயகமே, கொலை முயற்சி நடந்தது நாயகமே, கொலை முயற்சி. பெருமானார், யார் உம்மை கொலை செய்வதற்காக முயற்சித்தார்கள்? இல்ல நாயகமே, கடுமையான குளிர்ல இந்த ஆளு நல்ல தண்ணியை ஊத்தி குளிக்கணும், ஜன்னி வந்து சாகணும்னு எல்லாம் ஃபத்வா கொடுக்கறாங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேசியதையும் அவர் பேசிய விதத்தையும் கேட்டு பெருமானார் சிரித்துவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய உயிரை பாதுகாப்பது உனக்கு கடமை என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். இதற்கு பிறகுதான் தயம்மத்தினுடைய வசனம் இறங்கியதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணல் பெருமானார் தன் தோழர்களோடு சகஜமாக வாழ்ந்த வாழ்க்கை எங்கே? நாம் வாழுகிற வாழ்க்கை எங்கே? வயசு அதிகமாக நம் சமுதாயத்தில் புன்னகை குறைந்து விடுகிறது. அந்த வாலிபர்களிடத்தில் இருக்கிற புன்னகை, இந்த சிறுவர்களிடத்தில் இருக்கிற புன்னகை வயசு அதிகமாக இருக்கா? 45 வயசுக்கு மேல எல்லாம் அரைக்கில இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே வர்றான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். யதார்த்தமான புன்னகை சிறுவர்களுக்கு நடக்கும். டாக்டர்கிட்ட போனானா ஒருத்தன், ஒரு மாணவன், வயிறு வலிக்கிறது டாக்டர், கடுமையான வலி. டாக்டர் சொன்னாரு, இனிமேல் லைட்டான பொருள்களை சாப்பிட்டுக்கோ என்று மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கிறாரு. சரின்ட்டு போனா, அடுத்து 2 நாள் கழிச்சு ரொம்ப வலிக்குது டாக்டர்னா. என்னடா சாப்பிட்ட? லைட்டா 6 போண்டா சாப்பிட்டேன் நானா. லைட்டா 6 போண்டா லைட்டுன்னு யாரா அவனுக்கு சொன்னது? இது யார் சொல்லணும்? போண்டா லைட்டுன்னு. தண்ணியில எண்ணெயை ஊத்துனா எது மிதக்கும்னு கேட்டான் டாக்டர்கிட்ட.
தண்ணியில எண்ணெய் ஊத்துனா எது மிதக்கும்? எண்ணெய் தான் மிதக்கும். எண்ணெயில போண்டா மிதக்குது. அப்ப யோசிச்சுக்கங்க டாக்டர், லைட்டிலும் லைட் போண்டா. அன்பிற்குரியவர்களே, இந்த புன்னகை உணர்வு யதார்த்தத்தில் உருவான உணர்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தோழர்கள் அமர்ந்து பேசுகிற பொழுது புன்னகை உணர்வோடு பேசுவார்கள். வரலாறு சொல்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமிர் ரலியல்லாஹு தஆலாவை பார்க்க செல்கிறார்கள். ஆமிருக்கு வயசு 85க்கு மேல தாண்டி நிற்கிறது. கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆமிர் ரலியல்லாஹு இடத்திலே பக்கத்திலே அமர்கிறார்கள். பத்ர் போர்க்களத்திற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பத்ர் போர்க்களத்திற்கான தயாரிப்பு ஒரு பக்கம் நடக்கிறது. 90 வயது குடுகுடு கிழவன் ஆமிர் ரலியல்லாஹுவை நோய் விசாரிப்பதற்கு பெருமானார் செல்கிறார்கள். நோய் விசாரிக்கிறார்கள். பெருமானார் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத் என்பதை ஓதிக்கொண்டே இருங்கள். தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத் என்பதை ஓதிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கலாம் என்று சொன்ன உடனே அந்த ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், அப்ப பத்ர் போர்க்களத்துக்கு நானும் கலந்துக்கலாம்ல. அவர் வயசு குடுகுடு கிழவன், தடி வைத்து நடக்க முடியாத கிழவன், படுத்து கிடக்கிற கிழவன் சொல்கிறார், அப்ப நாயகமே இந்த துஆவை நான் ஓத ஆரம்பிச்சறேன், அதனால பத்ர் போர்க்களத்துக்கு நான் வந்துறலாம்ல. பெருமானார் இவரினுடைய இந்த உற்சாக வார்த்தையை கேட்டு பெருமானார் ஆனந்தம் அடைந்தார்கள். வரலாறு சொல்கிறது. புன்னகை பூக்கிறார்கள். குடுகுடு கிழவன் கூட பத்ருக்கு வர்றேன்னு சொல்றாரு, நடக்க முடியாத கிழவன் கூட வருகிறேன் என்று சொல்கிறார் என்று பெருமானார் புன்னகை பூக்கிறார்கள். நம்ம இயாதத்துல் மர் நோயாளிகளை நம்ம விசாரிக்கிற முறை எப்படி தெரியுமா? நம்ம ஹக்கானி ரொம்ப அழகாக எழுதுவார்கள். இந்த காது கேட்காத ஒரு ஆளை விசாரிக்க போனானா, நோய் விசாரிக்க, அவனுக்கே காது கேட்காது. அதனால ஒரு முடிவு பண்ணிட்டான், போவோம் நோயாளிகிட்ட போவோம், எப்படி இருக்கேன்னு கேட்போம். அவன் என்ன சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடலாம். எந்த டாக்டர்கிட்ட பாக்குற நல்லா பாருன்னு சொல்லிடலாம். என்ன மருந்து சாப்பிடுற நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு வந்துடலாம். ஏன்னா இவனுக்கு தான் எதுவுமே விளங்காது, காது கேட்காதவன். ராத்திரி 3 மணி, மதியம் 3 மணி, நல்ல நோயாளி தூங்கிட்டு இருக்காரு. 3 மணிக்கு நம்ம நோயாளி போனாரு இந்த காது கேட்காத ஒரு நோய் விசாரிக்க. நோயாளி நல்லா தூங்கிட்டு இருக்கான். கதவை தட்டினா டம்மு டம்முன்னு. தூக்கத்துல எழுந்து வந்து, அப்பதான் ஹார்ட் பேஷண்ட் பாவம், தூக்கத்துல எழுந்து வந்து கதவை திறந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னா, என்ன காது கேட்காதவன் மெதுவா பேச மாட்டான், கொஞ்சம் சவுண்டா தான் பேசுவார் அவரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவர் அப்படியே ஆடி போய் பெட்ல போய் தள்ளாடி உட்கார்றார். எப்படி இருக்கீங்க? செத்து பொழைச்சிட்டு இருக்கையா? அல்ஹம்துலில்லாஹ் 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 ரொம்ப நல்லதுன்னாரு. என்ன மருந்து சாப்பிடுறீங்க? விஷத்தை குடிச்சிட்டு இருக்கிறேன். விஷத்தை சாப்பிட்டு இருக்கேன். நல்ல மருந்தா ஒரிஜினலா பார்த்து சாப்பிடுங்க. நிறைய டூப்ளிகேட் இங்க நடமாடுது. அதனால ஒரிஜினலா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்க? இஸ்ராயல்கிட்ட பாக்குறேன். மலக்குல் மௌத்துட்ட. மூதேவி இந்த நேரத்துல வந்திருக்க பாரு. இந்த ஊர்லயே நல்ல டாக்டர் அவர்தான். அடிக்கடி டாக்டர் மாத்தாதீங்க. அன்பிற்குரியவர்களே, இதே நிலைதான் இன்றைக்கு நம் சமுதாயத்தின் நிலை. சமுதாயம் நோய் பிடித்திருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? அதை ஏற்பவர்கள் யார் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறோம். செவடே நோய் விசாரிக்க போன மாதிரி தான் நம்ம சமுதாயம் இன்றைக்கு அடுத்த சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறதே தவிர அந்த சமுதாயத்திலிருந்து படிப்பினை பெறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? வரலாற்றில் ஒரு செய்தி. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா, பெருமானாருக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் படைப்பினங்களை பற்றி சொல்லித் தருகிற வசனம். வஹலகனல் இன்சான மின் சுலாலா, களிமண்ணிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம், அந்த மனிதனை நாம் உருவாக்கினோம். நல்ல வரிசையா சொல்றான். சொல்லிக் கொண்டு வருகிற பொழுதே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்றார்கள். என்ன அழகான வசனம். தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டான். அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பினங்களை ரொம்ப அழகாக படைக்கக்கூடியவன் அல்லாஹ்தான் என்று சொல்லி முடிக்கவில்லை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இதே வசனத்தை, இதே வார்த்தையை வசனமாக இறக்கினார்கள்.
இதே வார்த்தை, இவர் சொன்ன வார்த்தையை, தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்ற வார்த்தையை ஜிப்ரீலும் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸாவை பார்த்து சிரிக்கிறார்கள். உனக்கும் ஜிப்ரீலுக்கும் என்ன பொருத்தம் பார்த்தாயா? நீ என்ன சொன்னாயோ அதை அப்படியே ஜிப்ரீல் சொல்லி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை பார்த்து புன்னகை பூத்தார்கள். வரலாறு சொல்கிறது. நரகத்தை பற்றி நிறைய பெருமானார் பேசுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அர்ஹமுர் ராஹிமீன், எவ்வளவு கிருபையாளன் என்பதை பெருமானார் நிரூபிக்கிறார்கள். இந்த நரகத்தை பற்றி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நரகவாசியை கொண்டு வரப்படும் அல்லாஹ்விற்கு முன்னால். அல்லாஹ்ட்டே வாதம் பண்ணுவானாம், நீ ஏனடா தவறு செய்கிறாய்? நான் தப்பே செய்யலம்மானா. அல்லாஹ்விடத்திலே நீ தவறு செய்திருக்காயடா, இங்க என்ன அதுக்கெல்லாம் சாட்சியை கொண்டு வரலாமா? அல்லாஹ்கிட்டே சாட்சி கேட்பான். அதெல்லாம் சாட்சி அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். சாட்சியை கொண்டு வா. அல்லாஹ் 7 சாட்சியை கொண்டு வருவானா. வல் மலாயிகா யஷ்ஹதுன், மலக்குமார்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்களாம். இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது போங்கன்றான். மலக்குமார் மனுஷனை கொண்டு வாங்க. மலக்குமார்களின் சாட்சி கொண்டு வந்து நிறுத்தப்படும். பூமி சாட்சி சொல்லுமாம். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, இந்த இடத்துல இன்ன பாவத்தை நீ செஞ்ச என்று பூமி சாட்சி சொல்லும். அடுத்து அந்த காலம் சாட்சி சொல்லுமாம். ஆனா யௌமுன் ஜதீத் அதா மா தஅமலு ஷஹீத், இந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே போய் சாட்சி சொல்லும். நாவு சாட்சி சொல்லும். தஷஹது அலைக்கும் அல்சினத்தா, நாவுகள் சாட்சி சொல்லும். நீ என்னென்ன பேசின, என்னென்ன செஞ்ச. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா உறுப்புகளுக்கு நாவுக்கு முத்திரையிடுவான். தஷஹது அலைக்கும் அர்ஜுலுகும், அவருடைய கால்கள் கைகள் எல்லாம் சாட்சி சொல்லும். இதுக்கெல்லாம் மேல கிராமன் காத்திபீன யஅலமூன மா தஃஅலூன், 2 மலக்குகள் அல்லாஹ் வச்சிருப்பான். எல்லாம் சாட்சி சொல்லுவார்கள். மலக்குகள் கிராமன் காத்திபீன் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. அதோடு நிறுத்தவில்லை. தீவான் என்று சொல்லுகிற இந்த எழுத்து ஓலை, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைல் போட்டிருக்கானே, அந்த ஃபைல் பேசுமாம். யன்திகு அனில் ஹக், யன்திகு அனில் ஹக், அது உண்மையை எடுத்து சொல்லும். எல்லாம் சொல்லி அல்லாஹ் தஆலா அவ்வளவு சாட்சியும் காட்டினதுக்கு பின்னாடி அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவானா, இது எல்லாம் உன் ஆளு தானே, இது எல்லாம் உன் ஆளு தானே. உனக்கு மாத்தமா சொல்லுவாங்களா? ஏன் ஆள் இப்லீஸ கூப்பிடு, ஏன் ஆள் இப்லீஸ கூப்பிடு, அவன் எனக்கு அழகா சாட்சி சொல்லுவான் பாரு. அல்லாஹ்விடத்திலே வாதம் பண்ணுவான். இவன் பண்ணுகிற வாதத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புன்னகை பூப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதனால அந்த ஆளா நாம இருந்தறலாம்னு முடிவு பண்ணிட வேண்டாம். ذلك من فضل الله, அது அல்லாஹ்வினுடைய அருள். பெருமானார் இதை சொல்லிவிட்டு சிரித்தார்கள். பெருமானார் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது சொன்னார்கள், 2 பேர்களை அல்லாஹ் அழைத்து வருவான். நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்படும். நீ நரகவாசி என்று சொன்னவுடன் ஒரு ஆள் நரகத்துக்கு வேகமா ஓடுவானா. நீ நரகத்திற்கு செல் என்று சொன்னதுதான் தாமிரம் பறப்பான். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், ஏண்டா இவ்வளவு வேகமா ஓடுற? தப்பே, உலகத்துலதான் நீ சொன்னதை கேட்கல, இங்கேயாவது கேட்கலான்னு தான் ஓடுறேன். இங்கேயாவது கேட்டு நரகத்திலேயாவது உன் பேச்சை கேட்டு விழுகலான். என் அடியான் இவ்வளவு என் மீது பாசம் வைத்திருக்கிறான், போடா சொர்க்கத்துக்கு போ. இன்னொருவன் 2வது ஆளு, நீ நரகத்துக்கு போடா. போகும்போதே ஒரு 8க்கு ஒருக்க அல்லாஹ் திரும்பி பார்ப்பானா. திருப்பி அடுத்து 8 திரும்பி பார்ப்பான், அடுத்து 8 திரும்பி பார்ப்பான். ஏண்டா 8க்கு 8 திரும்பி பார்க்கிறாய்? ரப்பல் ஆலமீன், நீ அர்ஹமுர் ராஹிமீன், ஒரு 8லயாவது உனக்கு இறக்கம் வந்துடாதான்னு பார்த்துக்கிட்டே போறேன். உலகத்துல வாழுகிற பொழுது நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து மன்னித்து பழக்கப்பட்ட ரப்பே, இங்கு மட்டும் நீ என்ன மன்னிக்காமலா இருக்க போகிறாய்? அங்க ஐஸ் வச்சிருவான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், சரி நீயும் போடா, நீயும் போ சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் அனுப்புவான். பெருமானார் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு புன்னகை பூர்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது பெருமானார் இன்னொரு ஹதீஸையும் பேசுவார்கள். கடைசியாக சொர்க்கம் செல்பவன் யார் என்பதை பற்றி பெருமானார் பேசுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு குற்றமா சொல்லுவானாம்.
நீ அன்னைக்கு போய் சொன்ன, ஆமா ஆமா. நீ அன்னைக்கு கோல் சொன்ன, ஆமா ஆமா. நீ அன்னைக்கு அதை செஞ்ச, ஆமா ஆமா. எல்லாத்துக்கும் ஆமா. என்னடா ஒண்ணுக்கு கூட இல்லன்னே சொல்ற, இல்லன்னே சொல்றது இல்லையா? எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னே சொல்லிட்டு இருக்கிறியே. ரப்புல் ஆலமீனே, ரப்புல் ஆலமீனே, நான் எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? என்ன நீ எடுத்துக்காட்டிய பாவமே ரொம்ப கம்மியா எனக்கு தெரியுது ரப்பே. நான் செய்த பாவத்திற்கு நீ காட்டிய பாவங்கள் அத்தனையும் குறைவாக தெரிகிறது. என்ன கொஞ்சம் நான் செஞ்சதெல்லாம் சொல்லட்டுமா அப்படிமா அல்லாட்ட? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவன் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். அதனால் இவன் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறானோ அது முழுவதையும் நீங்கள் நன்மையாக மாற்றி விடுங்கள் என்பானாம் அல்லாஹ். எத்தனை கோடி பாவம் செய்தானோ அத்தனை கோடி நன்மையாக நீங்கள் மாற்றிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சிரிப்பான் அவனை பார்த்து என்று சொல்லி பெருமானாரும் சிரிக்கிறார்கள். ஹத்தா பதத் நவாஜிது, பெருமானாரின் கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்களாம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மிஸ்காத் போன்ற நூட்களில் அந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நரகத்துல தூக்கி போட்டுருமா, நரகத்திலே இருப்பான். யா அன்னான் யா மன்னான் யா அன்னான் யா மன்னான் என்று அல்லாஹ்விடத்துல 2000 வருஷம் அழுவானா. அல்லாஹ் என்னடா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கிறீ ரப்பே, என்னடா என்று அடியானே என்ன அல்லாஹ், இந்த நரக வேதனை தாங்க முடியல, கொஞ்சம் மேல தூக்கி வச்சிரு, வேற எதையும் கேட்கவே மாட்டேன். நரகத்துக்கு மேல தூக்கி வச்சிரு போதும். கேட்க மாட்டீங்க? நிச்சயமாக கேட்க மாட்டேன் ரப்பே. மேல தூக்கி வச்சிருவான். அல்லாஹ்வினுடைய தன்மையை புரிந்து கொண்டான். அல்லாஹ் எதை சொன்னால் இறக்கப்படுவான் என்று தெரிந்து கொண்டான். மீண்டும் அழைப்பான். யா அன்னான் யா மன்னான் யா அன்னான் யா மன்னான். என்னடா கூப்பிடவே மாட்டேன்னு சொன்னா திரும்ப திரும்ப கூப்பிடுறியே, என்னடா? யா அல்லாஹ், இதுல இருந்து வர்ற காத்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நரகத்திலே கிடந்தவன் சொல்றது, இதுல இருந்து வர்ற காத்து எனக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு, அதனால நான் சொர்க்கத்தை ஒண்ணும் கேட்கல ரப்பே. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து நிழல்ல நான் நின்னுக்கவா என்று கேட்பான். வேற எதையும் கேட்க மாட்டீங்க? நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமா நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் கொண்டு போய் அங்க நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிப்பான். யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான். என்னடா கூப்பிடவே மாட்டேன் மீண்டும் மீண்டும் அழைக்கிறாயே, என்னடாப்பா என்று கேட்கிற பொழுது, யா அல்லாஹ், என் கண்ணுக்கு நேரா சொர்க்கம் தெரியுது, சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் நான் போகல, உள்ள போகல, வெளியே நின்னு அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன் ரப்பே. நீதான் எதையுமே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, இதுக்கு மேல நான் எதையுமே கேட்க மாட்டேன்டா, நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் கொண்டு போய் சொர்க்கத்துக்கு வெளியே நிறுத்திடுவான். நிறுத்தின உடனே யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான். என்னடா எதையுமே கேட்க மாட்டேன், இவ்வளவு சத்தியம் பண்ணியே மீண்டும் மீண்டும் அழைக்கிறாயே. யா அல்லாஹ், கேட்டு பக்கத்துல நிக்கிறேன், கதவை திறந்து ஒரு உதைச்சா உள்ள போய் விழுந்துருவேன், ஒரே ஒரு உதை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கதவை திறந்து உள்ளே செல் என்பான். சென்றதற்கு பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். ரப்பல் ஆலமீனே, இவ்வளவு கொடுத்து விட்டாய், இதற்கு மேலே என்ன வேண்டும் என்று கேட்கிறாயா? ஏதோ சொர்க்கத்தினுடைய ஒரு மரத்தின் நிழலிலே என்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்வேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம், இந்த நிஅமத் ஏதோ ஒரு மரத்தை காட்டி கீழே இருந்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், இங்க அப்படி எல்லாம் இருக்க முடியாது, அதனால் நான் உனக்கு தருகிறேன், இந்த பூமி மாதிரி ஒரு 10 மடங்கு வைத்துக்கொள் என்பானாம். இந்த பூமி மாதிரி ஒரு 10 மடங்கு வைத்துக்கொள். பெருமானார் சொல்லிவிட்டு சிரிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அருகமுறாகி, எவ்வளவு அருகமுறாகி. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நரகத்தை பற்றி கடுமையாக எச்சரித்த பெருமானார் அல்லாஹ் அங்கே நடக்கிற விதத்தையும் நரகவாசிகளிடத்திலே கூட அல்லாஹ் இரக்கத்தோடு தான் நடப்பான் என்று பேசுகிறார்கள். ஆசிரியர் பேசினாராம், பாடம் நடத்திக் கொண்டே இருக்கிற பொழுது, தம்பிகளா, நல்லவர்களுக்கு சொர்க்கம், கெட்டவர்களுக்கு நரகம், உங்களுக்கு என்ன வேண்டும்? அதுல ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டானா, நீங்க எங்க சார் போவீங்கன்னா, எல்லாரும் எங்க போக ஆசைப்படுவாங்க, சொர்க்கத்துக்கு தப்பா போக ஆசைப்படுவாங்க. அப்படின்னா நாங்க வரல சார், நீங்க போங்க, இங்கேயே எங்களை பாடா படுத்துறீங்க, நீ அங்கேயுமா வேணாம் வேணாம். ஆசிரியர் சொன்னானா, சரிப்பா, உங்களுக்காக நான் வேண்டாம் நரகத்துக்கு போறேன், நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கடா, நான் ஒருத்தனுக்காக நீங்க எல்லாம் நரகத்துக்கு போக வேணாம், நான் போயிடுறேன். 2 மாணவன் மட்டும் சொன்னானா, அப்ப நாங்களும் உங்க கூட நரகத்துக்கு வந்துடுறோம் சார். எல்லாரும் சொர்க்கங்கிறான், இவன் மட்டும் நாங்க மட்டும்.
பரவாயில்லையே நமக்கு 2 பேர் சேர்ந்து இருக்கிறானே எதற்கப்பா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் உங்களை கொப்பரையில எப்படி வளர்க்கறான்னு பார்க்கிறதுக்கு தான் சார். எப்படி வளர்க்கறான்னு பார்க்கணும். இப்ப நரகங்கள் கூட கேலி கூத்தாகி விட்ட காலம் இந்த காலம். இன்னொருவன் பேசுவான், அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா சொர்க்கம்லாம் கிடையாது, நரகம் தான். முடிவு பண்ணி நரகத்துக்கு பக்கத்துல ஒரு உதப்பான், நரகத்தை தாண்டி விழுந்து நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்று பேசுகிற நன்மக்களும் நம் சமுதாயத்தில் உண்டு. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நரகத்தை பயமுறுத்திய பெருமானார் அல்லாஹ் எப்படி இரக்கத்தோடு நடக்கிறான் என்பதை சொல்லி புன்னகை பூக்கிறார்கள். வரலாற்றிலே இன்னொரு செய்தி, குடும்ப ரீதியாக பெருமானார் எவ்வளவு சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். நஃபகா, ரசூல் தன்னுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் வருடாந்திர ஊதியம் கொடுக்கிற பழக்கம் உண்டு. எல்லாம் மனைவிமார்கள் சொன்னாங்க, நாயகமே நீங்க கொடுக்கிற காசு எங்களுக்கு பத்தறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசம் அந்த மனைவிமார்களிடத்தில் பேசாமல் போய் ஈலா இருக்கிறார். நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்று தனியாக போய் வீட்டுக்கு மேலே மாடின்னு சொல்றோம்ல, அங்க ஒரு மாடி மாதிரி மஷ்ரபா என்று சொல்லுவார்கள் அரபியிலே, அங்க போய் பெருமானார் தனியாக இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. வாழ்நாளில் எப்பொழுதுமே அனுமதி கிடைக்கிற அபூபக்கருக்கும் எப்பொழுதுமே அனுமதி கிடைக்கிற உமருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த மனைவிமார்கள்லாம் காசு அதிகமா கேட்டதனால ரசூலுல்லாஹ் கடுமையான கோபத்துல யாரு கூடயும் பேசுறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய எல்லா நேக்கு போக்குகளையும் தெரிந்து கொண்டவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா போனாங்க, ஹப்ஸா நாயகிட்ட போனாங்க. ஒரு சிலர் சொல்லிவிட்டார்கள், ஹப்ஸாவை பெருமானார் தலாக்கே விட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நேரா போனாங்க, அம்மா ஹப்ஸா நடந்தது என்ன? காசு கூட கேட்டோம் வாப்பா, பெருமானார் கோச்சிட்டு போயிட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்க போறோம் நாங்க என்று ஹப்ஸா நாயகி சொல்ல, நேர அம்மா என் நாடகத்திற்கு நீ ஒத்துக்கொள் அம்மா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு இருக்கிறார்கள். மீண்டும் அனுமதி கேட்கிறார்கள், மீண்டும் அனுமதி கேட்கிறார்கள். மூன்றாவது முறை உமர் ரலியல்லாஹுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. நேர பெருமானார்ட்ட போன உடனே பேசவே இல்லை. ஹப்ஸா நாயகி குரவலையை பிடிச்சிட்டே போனாங்க. நாயகமே அனுமதி கொடுங்கள், என் மகள் என்று பார்க்க மாட்டேன், கழுத்தை திருகி தூக்கி எறிஞ்சார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தின் பேருருவம், வேணாமானா இது என் குடும்ப பிரச்சனை வாப்பா, என் குடும்ப பிரச்சனை, பேசாம விட்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நடந்து கொண்ட நடைமுறையை பார்த்து பெருமானார் புன்னகை பூத்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. நடைமுறையை வைத்து பெருமானார் குடும்பத்திற்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பெருமானாரிடத்திலே சிலர்கள் வந்து கேட்ட முறைகள் வித்தியாசமான. ஒருவர் வருவார், ரொம்ப ஏழை, பெருமானாரை பார்த்து சொல்வார், யா இப்ன தபீஹத்தைன், 2 முறை அறுக்கப்பட்டவரின் மகனே, நான் தேவையோடு இருக்கிறேன், கொடுத்து விடு. பெருமானார்ட்ட இந்த வார்த்தையை சொன்னா எப்பயுமே கலகல என்று சிரிப்பார்களாம். 2 முறை அறுக்கப்பட்டவர். ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டவர், இரண்டாவதாக அப்துல்லா அறுக்கப்பட்டவர். அப்துல்லாவுக்கு பகரமா 100 ஒட்டகைகளை கொடுத்து அப்துல்லாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது. அதனால பெருமானாருக்கு பேரு இப்னு தபீஹத்தைன், 2 முறை அறுக்கப்பட்டவரின் மகனே, ஏதாவது நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் நிற்க வைத்துக் கொண்டு மஹ்ஷர் மைதானத்திலே நிற்க வைத்துக் கொண்டு அல்லாஹ் பேசிக் கொண்டிருப்பான். பூமி அவனிடத்தில் இருக்கும், வானம் அவனிடத்தில் இருக்கும், சூரியன் சந்திரன் எல்லாம் அவனிடத்தில் இருக்கும். எல்லாம் அடிமைகளாக எது நடக்குமோ என்று தெரியாமல் பதறிப் போயிருக்கிற அந்த வேளையிலே லிமனில் முல்குல் யௌம், இந்த ஆட்சி யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான். இந்த ஆட்சி யாருக்கு சொந்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலிலே நான் தான் சொல்லுவேன், ரப்பே எல்லாம் உனக்கு தான் சொந்தம், இந்த வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். வரலாறு சொல்கிறது. இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் அழகான ஒரு பாடம் சொன்னார்கள். ஒருவர் வாகனத்திலே செல்லுகிற பொழுது
அந்த வாகன துஆ ஓதுறாரா இல்லையா? சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். பெருமானார் வாகனத்துல ஏறிட்டு இத ஓதிக்கொண்டே சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேக்குறாங்க, நாயகமே இதை ஓதிவிட்டு சிரிக்கிறீர்களே என்ன காரணம்? அல்லாஹ் சிரிச்சா அதனால நான் சிரிக்கிறேன். அல்லாஹ் எதற்கு சிரித்தான் நாயகமே? இந்த அடியான் வாகனத்தை நம்பாம என்ன நம்பி என்ன ஐஸ் வைக்கிறான், அதனால நான் சிரிக்கிறேன். அல்லாஹ் சொன்னானா? வாகனத்தை நம்பாம அது எங்கேயாவது போய் மோதிரலாம், இடிச்சிடலாம். உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் இறைவன் ஒருவன் தான் என்று தெரிந்து கொண்டு இவன் என்னை ஐஸ் வைக்கிறான், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்னென்னவோ பேசுறான், இவன் என்ன ஐஸ் வைக்கிறான், அதனால நான் சிரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதை பார்த்து பெருமானார் சிரிக்கிறார்கள். நம்ம இதை ஓதுனா அல்லாஹ் நம்மை பார்த்து சிரிக்கிறான். ஒரு சஹாபி கேட்டாரு, நாயகமே அல்லாஹ் உங்களை மட்டும்தான் பார்த்து சிரிப்பானா லிக்குல்லி நாம்மா, எல்லா மக்களும் ஓதும் போது அல்லாஹ் சிரிப்பானா? உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சிரிப்பானா அல்லது எல்லோருக்குமா? லிக்குல்லின் அத்தனை பேர்களும் துஆ ஓதுகிற பொழுது, வாகனத்தில் ஏறி துஆ ஓதுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை ஐஸ் வைக்கிறானே என்று அவனை பார்த்து சிரிக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற துஆவை எத்தனை பேர்கள் வாகனத்தில் ஏறுகிற பொழுது ஓதி இருக்கிறோம்? அந்த துஆவை மனனம் செய்யாத எத்தனையோ பேர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கத்தானே செய்கிறோம். எண்ணி பார்க்க வேண்டும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஒரு வரலாறு சொல்வார்கள். மெம்பரிலே ஏறிக்கொண்டு கேட்கிறார்கள், சவாத் இப்னு காரிப் இருக்கிறாரா? ஹஜ்ஜினுடைய நேரம் இல்லை. அடுத்த ஆண்டு கேட்கிறார்கள், சவாத் இப்னு காரிப் இந்த சமூகத்தில் இருக்கிறாரா? இல்லை. மூன்றாவது வருஷம், சவாத் இப்னு காரிப் இந்த சமூகத்தில் இருக்கிறாரா? சவாத் இப்னு காரிபே வந்துட்டாரு. ஆம், நான் தான் சவாத் இப்னு காரிப். நீங்க இஸ்லாமான வரலாறை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க இஸ்லாமான வரலாறை கொஞ்சம் சொல்லுங்கள். சவாத் இப்னு காரிப் சொல்லுவார், நான் காட்டு பகுதியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது இப்னு காலிப் என்ற ஜின் என்னிடத்திலே சொன்னது, பெருமானாரை பற்றி கவிதைகளை பாடியது, புகழ்ந்து பேசியது, நீ பெருமானாரை பார் என்று சொன்னது அந்த ஜின் சொல்லித்தான் நான் பெருமானாரை பார்க்க வந்தேன். வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல, என்ன பார்த்து சிரிச்சாங்க. பெருமானார் அந்த சவாத் இப்னு காரிப் என்றார்கள். நீதானே சவாத் இப்னு காரிப் என்றார்கள். இதுவரை பெருமானாரை நான் பார்த்ததில்லை, என்னை பெருமானார் பார்த்ததில்லை, நீதானே சவாத் இப்னு காரிப். அந்த ஜின் சொன்ன கவிதையை நான் சொல்லட்டுமா என்றார்கள் பெருமானார். என்னைக்கோ அந்த ஜின்னு எங்கேயோ சொன்னது, அது சொல்லிக் கொடுத்ததை நான் சொல்லட்டுமா என்று அந்த கவிதை முழுவதையும் பெருமானார் சிரித்துக்கொண்டே பாடினார்கள், சிரித்துக்கொண்டே பாடினார்கள். ஆனால் சவாதின் கண்கள் மட்டும் கண்ணீரை கசிந்து கொண்டே இருந்தது. எங்கோ நடந்ததை இங்கு சொல்வதாக இருந்தால் ஒரு நபியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது என்று பெருமானாரை கட்டிப்பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று நான் ஈமான் கொண்டேன். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவின் சமூகத்தில் அவர் எடுத்துரைக்கிறார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து வந்ததை சொல்லுகிற பொழுது புன்னகையோடு சொல்லி இருக்கிறார்கள். ஹுரைஸ், இந்த இளைஞர்களுக்கு நிறைய பெருமானார் பாடம் சொல்வார்கள். பெருமானார் இளைஞர்களை திருத்திய விதமே கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க பாதையில போய் இழுப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரா போனவன இதை செய்யாத அதை செய்யாதன்னா அப்படிதான் செய்ய வேண்டுமா? இந்த இளைய முறுக்கு பெருமானார் என்ன அழகாக நடந்தார்கள் என்பதற்கு ஹுரைஸ் தான் சான்று. ஹுனைன் போர்க்களம், 18 வயசு இளைஞன் ஹுரைஸ். இந்த 18 வயசு இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்படி மீசையை முறுக்குவான், கண்ணாடியை போய் பார்ப்பான், அப்படி தலையை சீவுவான், அதுக்கப்புறம் கண்ணாடியை போய் பார்ப்பான். அந்த வயசு முறுக்கள். ஹுனைன் போர்க்களத்திலிருந்து வீடு திரும்ப போகிறார்கள். நாளைக்கு எல்லாம் புறப்படணும். போர்க்களத்தினுடைய கடைசியிலே பெண்கள் பகுதி. போருக்கு வந்தவர்களில் காயமுற்றவர்களுக்கு மருந்து போடுவது, தண்ணீர் கொண்டு வருவது, இந்த வேலைகளை என்ன பெண்கள் செய்வாங்க. கடைசி பகுதி. பக்கத்தில் ஹுனைன் ரலியல்லாஹுவினுடைய கூடாரம் இருக்கிறது. ஹுனைன் ரலியல்லாஹு வெளியே வந்த உடனே ரெண்டு பொம்பளைய ஹுனைன் ரலியல்லாஹு பார்க்கிற மாதிரி இவங்களா நினைச்சுக்கிட்டாங்க. பொதுவாகவே இந்த 18 வயசு இளைஞர்கள் நினைப்பான், அந்த தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தன்னை தான் பார்க்குதுன்னு. அத மாதிரி அதை யாரோ பார்க்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ள
ஊருக்குள்ள உள்ள போய் டென்ட்ல போய் நல்ல ஆடைகளை போட்டுட்டு நல்ல சீவி ஒரு மாதிரியா வந்து பாறையில உட்கார்ந்துட்டார். பிரைஸ் பாறையில உட்கார்ந்துட்டாரு. நம்மளை எல்லா பொம்பளைகளும் பாப்பாங்க, அப்படி அட்ராக்ஷனா இருக்கணும். பாறையில வந்து உட்கார்றாரு. பெருமானார் அந்த வழியாக வருகிறார்கள். நாயகத்தை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு அவருக்கு ஒண்ணும் விளங்கல. என்ன பாறையில் உட்கார்ந்து இருக்கிற? வீடு குடிச்சிட்டு இருப்பான் மகன். வாப்பா அந்த மகன் வந்த உடனே கீழே தூக்கி போட்டு எதையாவது பேசுவான். அது மாதிரி உரைஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே என் ஒட்டக காணாம போயிருச்சு, அதை தேடிட்டு இருக்கேன்னாரு. பாறையிலே உட்கார்ந்து கொண்டு ஒட்டகத்தை தேடிய முதல் மனிதன் அரபுலகத்திலேயே நீதானப்பா. பாறையில உட்கார்ந்துகிட்டு ஒட்டகத்தை தேடுற பெருமானார் விடுவார்களா? தொழுக முடிஞ்சே சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ். அந்த ஒட்டகம் என்ன ஆனது? என்ன பதில் சொல்றது? நாயகத்துல போய் சொல்ல முடியாது. பயண கூட்டம் புறப்படுகிறது. எல்லோரும் ஒட்டகையிலே செல்லுகிறார்கள். ஹுரைஸும் பின்னாடி ஒட்டகையில வர்றாரு. இழுத்து இழுத்து பிடிக்கிறார். நாயகத்துக்கு முன்னாடி போனா சலாம் சொல்லிடுவாங்க. என்ன செய்யறது? ஒட்டகத்தை வேகமா இழுக்கிறாரு. பெருமானார் தூரத்தில் இருந்தே பார்த்து விட்டு கை காட்டுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ். அந்த ஒட்டகம் என்ன ஆனது? காணாமல் போய்விட்டது என்று சொன்னா என்ன ஆனது? ஒண்ணும் பேசல, பேசாம இருந்தாச்சு. மதீனா நகரத்திற்கு செல்லுகிறார்கள். ஹுரைஸ் நினைச்சாங்க, வாலிபர் இல்லையா, பெருமானார் கூட போய் நின்னு தொழுதா அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டான் இந்த வாலிபன். நாயகமே அப்படிலாம் இல்ல நாயகமே சொல்லிடலாம், இறங்கி வரமாட்டான் வாலிபன். அதற்கும் ஹுரைஸ் தான் சான்று. பெருமானார் கூட தொழுதா ஒவ்வொரு தொழுகையிலையும் சலாம் சொன்ன உடனே ஹுரைஸும்பாங்க. அதனால நாயகத்து கூட தொழுக வேணாம். அன்றைய காலத்திலே மதீனாவிலே 8 பள்ளிவாசல் இருந்தது. அங்க போய் தொழுகலான்னு கிளம்பிட்டார். அங்கே தொழுது கொண்டிருக்கிறார். ஆனாலும் உள்மனம் அரிக்கிறது. மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 50,000 மடங்கு நன்மை இருக்கிறது. ஃபர்ல் தொழுதாலும் நன்மை, சுன்னத்து தொழுதாலும் நன்மை, நஃபில் தொழுதாலும் 50,000 மடங்கு நன்மை. ஃபர்ல் தான பெருமானார் இடத்துல தொழுதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுவாங்க. அதனால நாயகம் வீட்ல இல்லாத நேரத்துல நம்ம போய் சுன்னத்து நஃபில் எல்லாம் தொழுதுட்டு வரலாம் என்று நேரா பள்ளிவாசலுக்கு வந்து தக்பீரை கட்டினாரு. பெருமானார் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து விட்டார்கள். உரைஸ் ரலியல்லாஹு தொழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே நமக்கு வேலை செஞ்ச மாதிரி அவருக்கு வேலை செய்யுது. பெரிய பெரிய சூறாவா ஓதலாம், பெருமானார் எந்திரிச்சு போயிருவாங்க. அவரை ருக்குவுக்கு போற மாதிரி தெரியல, ஓதிக்கொண்டே இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, நீ சலாம் கொடுக்காம நான் போற மாதிரி இல்ல. பெருமானார் சொன்னதற்கு பிறகு வேறு வழியும் இல்லை. வேக வேகமாக தொழுதார். சலாம் கொடுத்து முட்டிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ். அந்த ஒட்டகம் என்னதான் ஆனது? என்னாச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னார்கள், நாயகமே ஒட்டக காணாம ஒண்ணு போல நாயகமே, ஏதோ ஒரு நாள் தப்பா சொல்லிட்டேன் நாயகமே, மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே. ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ். அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்வானாக, அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்வானாக. நீயே உன் தவறை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்று பெருமானார் கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்கள். திருத்திய விதம் வித்தியாசமானது. பெருமானாரினுடைய அணுகுமுறை அற்புதமானது. ஆனா இன்னைக்கு அந்த இளைஞர்களை அந்த திருத்துகிற முறை போய் அற்புதமாக இருக்கிறதா? நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி போகாத, இப்படி போகாத, அதனால நான் அப்படி போவேன், இப்படி போவேன், பெரிய பெரிய போஸ்ட் அடிப்பேன், வால் போஸ்ட் போடுவேன். அன்புக்குரியவர்களே, இளைஞர்களை அணுகும் முறை இதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணல் பெருமானாரை விட அழகான நடைமுறை உலகத்தில் எதுவும் இல்லை. அபூ சலமா பெருமானாரின் வரலாற்றில் நகர்ந்த நிறைய அற்புதங்கள். அபூ சலமா ஹுதைபியா ஒப்பந்தத்தில் தனியாக உட்கார்ந்திருக்கிறார். தனிமையில உட்கார்ந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டாங்க, குழுக்குழுவா கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பையத்து கொடுத்தாங்க. அபூ சலமா தனியா உட்கார்ந்திருக்கீங்க, வாங்க பையத்து வாங்கிக்கங்கன்னாங்க. பெருமானார் பையத்து கொடுக்கிறார்கள். வாங்கிட்டும் போய் தனியா தான் உட்கார்ந்திருந்தாரு. இன்னும் ஒரு கூட்டம் வருகிறது, இன்னும் பல கூட்டங்கள் வருகிறது. ஒரு பாதி பேர் பையத்து வாங்கிட்டாங்க. திரும்பி அபூ சலமா கூப்பிட்டாங்க, அபூ சலமா இன்னொரு பையத்து வாங்கிக்கங்கன்னாங்க. நாயகமே பையத்து ஒரு தடவை தானே, கூப்பிட்டு கொடுக்குறீங்களே நாயகமே, வாங்கிக்க அபூ சலமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துறாங்க.
நீ சிறுக்கு வைக்க கூடாது, நீ கொலை செய்யக்கூடாது, நீ ஜினா செய்யக்கூடாது, நீ என்று ஒரு 9 நிபந்தனை. அது முழுவதையும் பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பையத்தை வாங்கிட்டு போய் திரும்பவும் தனியா உட்கார்ந்தார். மற்ற எல்லா சஹாபாக்களும் வந்தார்கள். பையத்து நடக்கிறது. கடைசியிலையும் கூப்பிட்டாங்க, வா 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 பையத்து வாங்கிக்க. நாயகமே, இதுவரைக்கும் பையத்து எல்லாத்துக்கும் ஒரு தடவை தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு 2 கொடுத்தாச்சு, திருப்பி வேற கூப்பிடுறீங்களே நாயகமே. கையை பிடிச்சாங்க, பையத்து கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து கையில கொடுத்தார்கள். நீ தனியா இருந்த, அதனால நீ தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, பாத்திரத்தை கூட சேர்ந்து இருந்துக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நாயகமே பாத்திரத்தை கூட சேர்ந்து இருக்கவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒண்ணும் பேசல, வாங்கிட்டு போயிட்டாரு. போனவரு அங்க ஒரு திரு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா, ஆமீர் இப்னு ஃபுகைரா தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு போர்க்களத்தில் இறந்து போனவர் ஆமீர் இப்னு ஃபுகைரா, அந்த ஆமீர் அல்ல, இன்னொரு ஆமீர் தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரிடத்துல போய் இந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அபூ சலமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, அபூ சலமா, என்ன உனக்கு தானே பாத்திரம் கொடுத்தேன், அவர்கிட்ட கொடுத்துட்டியே. பெருமானார்ட்ட சொன்னாங்க, நான் தனியா இருக்கிறதுனால தானே பாத்திரம் கொடுத்தீங்க, நீ பாத்திரத்தோட சேர்ந்துக்கன்னு. அவர் தனியா இருந்தாரு, அவர் பாத்திரத்தோட சேர்ந்துக்கன்னு கொடுத்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய மதிநுட்பத்தை பார்த்து பெருமானார் புன்னகை பூக்கிறார்கள். வரலாறு சொல்கிறது, ஹிந்தா ஹம்ஸா ரலியல்லாஹுவினுடைய ஈரலை எடுத்து கடித்த ஹிந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமான் கொண்டு வருகிறார்கள், பைஅத் செய்கிறார்கள். பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பைஅத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு என்ன வைக்க கூடாது நாயகமே, அதத்தான் இத்தனை வருஷமா செஞ்சு தொலைச்சிட்டேன், அதனால அடுத்து சொல்லுங்க என்று சொல்லுகிற பொழுது, வலா தஸ்ரிக்கன, திருடக்கூடாது. அது மட்டும் நடக்காது நாயகமே, எங்க வீட்டுல திருடாம என்னால வாழவே முடியாது. என் புருஷன் அபூ சுஃபியான் பெரும் கஞ்சன், ஜேப்ல கை வச்சாதான் என் பொழப்பு நடக்கும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, 5 காசை எடுக்க மாட்டான் எங்கால. சில பேர் அந்த சோத்து கையில காக்கா விரட்ட மாட்டான். ஏன்னா ஒரு சோறு பறந்து போயிருச்சுன்னு என்ன செய்யறது? ஈ உறிஞ்சான் கஞ்சன், அப்படி ஒரு கஞ்சன் இருக்கிறான். ஈ டீல விழுந்துருச்சான், விழுந்த உடனே அப்படி எடுத்து பார்த்திருக்கிறான், ஒரு சொட்டு இருந்திருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்து அதை ஒரு உறிஞ்சி இந்த ஈ உறிஞ்சான் கஞ்சன். அபூ சுஃபியானை பற்றி சொல்லுகிறார், ஏன் புருஷன் அதோட பெரியார், பயங்கரமான ஆள். அதனால இந்த பையத்துக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன், சொன்னா செய்யணும். திருட மாட்டேன் என்று நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் திருடாமல் வாழ வேண்டும். ஆனா அபூ சுஃபியான் ஜேப்புக்குள்ள கை விடாம வாழவே முடியாது. பெருமானார் சிரிக்கிறார்கள், விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உனக்கு மட்டும் ஜேப்புல கை விடுற அனுமதி இருக்கு என்றார்கள் பெருமானார். உனக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. வலா யஸ்னீன், ஜினா செய்ய மாட்டாள். நாயகமே, உர்ரத்தான பெண்ணு ஜினாவெல்லாம் செய்வாங்களா? அசிங்கம், இதெல்லாம் உங்க வாயில நீங்க பேசக்கூடாது நாயகமே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஹிந்தா பேசிய அந்த பேச்சை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டு சிரித்தார்கள். வரலாறு சொல்கிறார். பெருமானாரின் வரலாற்றில் நடந்த இன்னொரு நிகழ்வும் உண்டு. இர்பாத் இப்னு சாரியா கொஞ்சம் அபலகான சஹாபி. நாயகமே, நோன்பை எப்ப வைக்கிறது எப்ப உர்றதுன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கருப்பு நூல் வெள்ளை நூலாக மாறுகிற வரை சாப்பிட்டுக்கலாம். கருப்பு நூல் வெள்ளை நூலாக மாறுகிற வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம். சரி நாயகமே, அவர்தான் கொஞ்சம் அபலகாச்சே. சரி நாயகமே, போயிட்டு வர, அஸ்ஸலாமு அலைக்கும் கொண்டு போய் ஒரு வெள்ளை நூல் ஒரு கருப்பு நூலை தூக்கி தலானி கடியில வச்சுட்டாரு. அது என்னைக்கு மாறுனது? கருப்பு நூல் வெள்ளை நூலா மாறுற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. அந்த கருப்பு நூல் கருப்பா தான் இருக்கு, வெள்ளை நூல் வெள்ளையா தான் இருக்காது, சாப்பிடுறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கருப்பு நூல் வெள்ளை நூலா மாறிச்சா திருப்பவும் சாப்பிடுறாரு. சுபு சாதிக்கலாம் ஆயிடுச்சு, அப்பயும் சாப்பிட்டாராம் மனுஷன். ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பெருமானாட்ட வர்றாரு. என்னன்னா இங்க சொன்னீங்க, கருப்பு நூல் வெள்ளை நூலா மாறுற வரைக்கும் சொன்னீங்களே, அது மாறவே இல்லையே. எர்பால், கருப்பு நூல் வெள்ளை நூல் என்றால் கருப்பு நூல் என்பது இரவு, வெள்ளை நூல் என்பது பகல். எர்பால், இரவு பகலாக சுபுகு சாதிக்கு வரை சாப்பிடலாம். அந்த வெள்ளை நூல் என்பது சுபுகு சாதிக், அது வந்து விட்டால் மீண்டும் மகரிப் கருப்பு நூல் வருகிற வரை சாப்பிடக்கூடாது என்ற அர்த்தம். தெளிவா சொல்லியிருக்கலாம்ல நாயகமே, இப்படி செய்து விட்டீர்களே. இப்படி சமுதாயத்தில் சில அபலர்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருப்பார்கள். ஒரு அம்மா அப்படித்தான் தன்னுடைய அபலகான புருஷன்ட்ட பஸ் எப்ப வரும்னு கேட்டுட்டு வா என்று சொல்ல, நான் பக்கத்து ஊருக்கு போகணும், ஏதாவது ஒரு ஊர் வச்சுக்குவோமே, மதுரை மலைக்கு போகணும்,
மருதமலைக்கு பஸ் எப்போ வரும்னு கேட்டுட்டு வா. அவன் ஒரு அப்ளக்கு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போனான். பஸ் எப்போ வரும்னு கேட்டான். இப்பதான் போயிருக்கு, போனது திரும்பி வந்துரும்னா. மறந்து போயிட்டா என்ன செய்யறது? போனது திரும்பி வந்துரும் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். ஒரு சத்திரம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். கடுமையா மழை பெய்யுது. விவசாயி உட்கார்ந்து இருக்கிறான். பாலா போன மழை வந்துகிட்டு இருக்குது. அறுவடை நேரத்துல இந்த மழை வராம இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்க மழை லேசா நிக்கிது. இவன் பக்கத்துல உட்கார்ந்து போனது திரும்பி வந்துரும் விட்டா ஒரு அறை உள்ளதும் போகணும்னு சொல்றான். உள்ளதும் போகணும் என்று சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறான். ஒருத்தன் ஒத்த கண்ணை பார்த்துட்டு வர்றான். ஒரு கண்ணில் பார்வை இல்லை, ஒட்ட கண்ணு. அவன் பக்கத்துல போய் உள்ளதும் போகணும். அவன் அற விட்டு நல்லா தெரியுதுன்னு சொல்றான். இத மறந்துட்டான். நல்லா தெரியுது. திருடர்கள் எல்லாம் ஒரு மரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து பொருளை பங்கு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரகசியமாக யாரும் பார்த்து விடக் கூடாது என்று அவங்க பக்கத்துல போய் நல்லா தெரியுது என்று சொல்ல அவன் அற குடிச்சு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றா. போடா, இத மறந்துட்டான். ஒண்ணும் தெரியல. வீட்டுக்குள்ள போகும்போது ஒண்ணும் தெரியல. எங்க பஸ் பார்த்துட்டு வர சொன்னேனே ஒண்ணும் தெரியல. இப்படி அப்ளகுகள் பெருமானாரின் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் இர்பால் இப்னு சாரியா. பெருமானார் அவரை பார்த்தும் ஆனந்தப்பட்டு சிரித்தார்கள். வரலாறு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்லீஸின் நடைமுறையை பார்த்து சிரிக்கிறார்கள். அரஃபா தினத்தன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன நாயகமே திடீரென்று சிரிக்கிறீர்களே, என்ன காரணம் நாயகமே? இல்ல, இப்லீஸ் தன்னுடைய தலையில மண்ணை வாரி போடுறத பார்த்து நான் சிரிக்கிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை வருஷம் 80 வருஷம் இந்த ஆளை எடுத்து கடைசியில அரஃபா மைதானத்துல வந்து அழுது அன்று பிறந்த பாலகனா மாறி விட்டானே, 80 வருஷம் நான் செஞ்ச முயற்சி எல்லாம் வீணாகி விட்டது. ஒவ்வொரு ஆளுக்கு முன்னாடியா உட்கார்ந்து மண்ணை அள்ளி தூவுவதை நான் பார்த்து நான் சிரிக்கிறேன், ஆனந்தப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறுகள் உண்டு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு தொழுகையை முடிச்சாங்க. முடிச்ச உடனே பெருமானார் சிரிக்கிறார்கள். உலகத்துல இப்படி ஒரு மனிதனை உலகம் கண்டதே இல்லை. நாயகத்தினுடைய சிரிப்பு கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை தடவை சிரிச்சாங்க, எத்தனை தடவை அழுதாங்க, எத்தனை தாடி முடி நரைத்திருந்தது, எத்தனை தலைமுடி நரைத்திருந்தது. உலகத்திலே ஒரு மனிதன் இப்படி எண்ணப்பட்ட மனிதன் பெருமானாரை தவிர யாரும் இல்லை. பெருமானார் லேசா தொழுதுட்டு சிரிச்சாங்க, அவ்வளவுதான். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா தனியாக வந்தார்கள். நாயகமே, ஃபஜ்ர் முடித்தவுடன் லேசா ஒரு புன்னகை பூத்தீர்களே, சிரித்தீர்களே, அதற்கு என்ன காரணம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கவனித்து விட்டாயா சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான், நான் சிரித்ததை கூட கணக்கெடுத்து விட்டீரா? ஆம் நாயகமே, அதற்கு என்ன காரணம்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், என்னிடத்தில் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அல்லாஹ் 3 விஷயத்தை கொடுத்தான், நாயகமே உங்களுக்கு கேட்காமல் கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். அதை கேட்டு நான் சிரித்தேன். நாயகமே, அது என்ன நாயகமே என்று ஹுதைஃபா கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு கொடுத்த விஷயம் முதலாவது, ரப்பி அஃபிர்லி ஹதீஅத்தி, அல்லாஹ் என் பாவத்தை மன்னி என்று அழுது கேட்டதால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான். ஆனா எனக்கு கேட்காமலேயே யஃபிருலக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், நாயகமே உங்க பாவங்கள் முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கேட்காமலே அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவதாக, ரப்பி இஜ்அல்னி மின் வரசத்தி ஜன்னத்தின் நஈம், யா அல்லாஹ் ஜன்னத்துன் நஈம் என்ற சொர்க்கத்திற்கு என்னை வாரிசாக்கு என்று கேட்டார்கள். சொர்க்கத்திலேயே ஆக தாழ்வான சொர்க்கம் ஜன்னத்துன் நஈம், ஆக உயர்வான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். பெருமானார் சொல்கிறார்கள், அவங்க கேட்டு அல்லாஹ் ஜன்னத்துன் நஈமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கினான். ஆனா நான் கேட்காமலேயே அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு வலது பக்கம் இருக்கிற ஒருவருக்கு மட்டும் கிடைக்கிற இடம் மக்காமே மஹ்மூத், இது உங்களுக்கு உண்டு என்று கேட்காமலே கொடுத்து விட்டான் நாயகமே. மூன்றாவதாக ஜிப்ராயில் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பி லா துஸினி யௌம யுபஅஸூன் லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அல்லாஹ் நாளை மறுமையில என்னை கேவலப்படுத்திராத, என் பிள்ளை எனக்கு உதவாது, என் பொருளாதாரம் எனக்கு உதவாது, காசை வச்சு மலக்குகள்கிட்ட லஞ்சத்தை கொடுத்துட முடியுமா? இன்றைக்கு தமிழிலே வழக்கு என்ற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்திலே 2 சொல் உண்டு.
வழக்குங்கிற ஒரு சொல்லுக்கு. ஷூட் அப்படினாலும் வழக்கு தான், கேஸ் அப்படினாலும் வழக்கு தான். சூட் கேஸ தள்ளினா வழக்கு மாறி போயிடுது. இதே மாதிரி சூட் கேஸ வழக்குக்கு தள்ளி வழக்க மாத்த முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி என்னை கேவலப்படுத்தி விடாதே நாளை மறுமையிலே. கேட்டு அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்த மாட்டேன் என்றான். நாயகம் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? லா யுஹ்சில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மாஹு. நபியை மட்டுமல்ல, நபியை ஈமான் கொண்ட நம்மளையும் சேர்த்து சொல்றான். நபியை மட்டுமல்ல, நபியை ஈமான் கொண்ட யாரையும் நாளை மறுமையிலே நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறான் குர்ஆனிலே. இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள். எனவே கேட்டு சிரித்தேன் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். புன்னகை கூட கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. உஹது போர்க்களம் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிற வேளை முஸ்லிம்களை துரத்தி அம்பை விட்டுக் கொண்டிருக்கிறான் கயவன். இந்த நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. துரத்தி அம்ப விட்டானா இல்லையா? சஅதினுடைய அம்பு ஒன்று கூட இஸ்லாமிய வரலாற்றில் வீணானதாக வரலாறு இல்லை. பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம ஷத்தீது ஷஹ்மா வ அஜிப் தஅவதா. யா அல்லாஹ், சஅத் ரலியல்லாஹுவினுடைய அம்பை சரியாக்குவாயாக, அந்த அம்பை நேர்மையாக்குவாயாக, அவரின் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. பெருமானார் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதனால எவன் துரத்திட்டு வந்தானோ அவனை பார்த்து சஅத் அம்பு விடுறாங்க. அவன் காலில் குத்துகிறது, அவன் பின்னால் ஓடுகிறான். பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள். துரத்தியவன் துரத்தப்படுகிறான் என்று பெருமானார் சஅத் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து சந்தோஷப்படுத்தி புன்னகை பூத்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னொரு வரலாறு, வித்தியாசமான வரலாறு, பெருமானாரின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சுவையான நிகழ்வுகள். ஒரு சஹாபி வர்றார், நாயகமே நான் ரமலான் மாதத்துல அப்படின்னார். பெருமானார் என்னன்னு கேட்டாங்க. நாயகமே நான் ரமலான் மாதத்திலே நிலுத்தாரு. என்ன? ரமலான் மாதத்தினுடைய பகலிலே என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா? அது பெரும்பாவம். இவ்வாறு செய்தால் நீ ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்றார்கள் பெருமானார். அவர் நாயகத்தை ஒரு மாறி பார்க்கிறார். நானே அடிமை? எந்த அடிமை உரிமை விடுறது? நானே அடிமை நாயகமே. அப்படியானால் 60 நோன்பு வைக்க வேண்டும் என்றார்கள். அடுத்த சட்டம். ஒரு நோன்பே வைக்க முடியாம தானே சிக்கலாய் போச்சு. இனி 60 நோன்பு நான் வைக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னதெல்லாம் நடக்குமா நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக இது முடியவில்லையா, 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றார்கள். நாயகமே நானே மிஸ்கீன், எந்த மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது? நானே மிஸ்கீன், எனக்கே 4 பேர் மதீனாவாசிகள் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, நான் யாருக்கு கொடுப்பது? பெருமானார் சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு பக்கத்துல ஒரு கூட நிறைய கோதுமை இருந்தது, இதை எடுத்துக்கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடு என்று சொல்ல, மதீனாவுல என்ன விட பெரிய ஏழை யாராவது இருக்காங்களா நாயகமே? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, என்ன விட ஏழை யாராவது இருக்கிறார்களா? பெருமானார் சொன்னார்கள், சரி நீயே சாப்பிட்டுக்கோ, உன் வீட்டுல எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டுக்க. இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல, பெருமானார் அவருக்கு மட்டும் தனியாக கொடுத்த சட்டம். பெருமானார் கொடுத்து விட்டு சிரிக்கிறார்கள். வரலாறு பேசுகிறது. அங்குக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கோபத்தை ஊட்டுகிற பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தார்கள் என்பதுதான் வரலாறு. கோபத்தை ஊட்டுகிற பொழுது எத்தனை நிகழ்வுகள். பெருமானார் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆளு பின்னாடி வந்து சட்டையை பிடிச்சு இழுத்தான். சட்டை கிழிந்தது, பெருமானாரின் முதுகும் கிழிந்தது. சட்டையும் கிழிகிறது, நாயகத்தின் முதுகும் கிழிகிறது. இழுத்து இரத்தக்கரை. நாயகமே, போர்க்களத்திலிருந்து வந்த கனிமத் பொருள் உங்க அப்பா வீட்டு பொருள் அல்ல, எல்லோருக்கும் சேர்ந்த பொருள், நீங்க கொஞ்சம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். கிராமவாசி எப்படி பேசுவான்? சகாபாக்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? நாம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சட்டையை பிடிச்சு இழுத்து, சட்டை கிழிஞ்சு, பனியன் கிழிஞ்சு, ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போங்க அல்லது ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னா என்ன நடக்கும்? விட்டுமாற. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டார்கள். சிரித்துக்கொண்டு தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அவருடைய ஹக்கை அவர் கேட்கிறார், கொடுத்து விடலாம். அவருடைய ஹக்கை அவர் கேட்கிறார், கொடுத்து விடலாம் என்று பெருமானார் அங்கேயும் புன்னகை தான் பூத்தார்கள். வரலாறு சொல்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே இன்னொரு செய்தி, அழகான செய்தி உண்டு. சஹாபாக்கள் குழுவாக பயணம் செய்கிறார்கள். அதுல சஅத் ரலியல்லாஹு தஆலா தலைமையிலே பயணம் செய்கிறார்கள்.
இன்னொரு ரிவாயத்துல சயீத் இப்னு ஜுபைர் என்றும் வருகிறது. பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்கிற பொழுது ஒரு ஊருக்கு போனாங்க. கடுமையான பசி. ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்கறாங்க, கடுமையான பசியாக இருக்கிறது. பொதுவாகவே விருந்து கொடுக்கிற பழக்கம் அரபுகளுக்கு சொந்தமான பழக்கம். எங்களுக்கு கடுமையான பசியாக இருக்கிறது, நீங்கள் விருந்து கொடுங்கள் என்று சொல்ல அந்த தலைவன் ஆக கஞ்சன், அதெல்லாம் விருந்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்றான். உங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, கொடுக்க முடியாது. சரின்னு சகாபாக்கள் போய் ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க. தலைவனை பாம்பு கடிச்சிருச்சு. தலைவனை பாம்பு கடித்தது, பறக்கிறான். மருத்துவர்கள் எல்லாம் சென்றார்கள், பயனில்லை. சாத் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. நான் மருத்துவம் பார்க்கிறேன், சீக்கிரம் எப்படியாவது குணப்படுத்துங்க, எனக்கு வலிக்கிறதே, உயிர் போகிறதே கத்துறான். குணமாகணும்னா 30 ஆடு கொடுக்கணும்னாங்க. 30 ஆடு கொடுக்கறியா கஞ்சப்பையில? 30 ஆடு கொடுக்கறியா? அவன் 100 ஆடு கேட்டாலும் இப்ப கொடுப்பானே, உயிர் காக்க வேண்டுமா? கொடுக்கிறேன். அல்ஹம்து சூராவை 7 தடவை ஓதி பாம்பு கடித்த இடத்தில் தடவினார்கள். பாம்பு கடித்த இடத்தில் தடவினார்கள். எல்லாம் சரியானது. கடி விஷமெல்லாம் இறங்கி போனது. 30 ஆடு கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கிக் கொண்டு அவங்க சாப்பிடல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொண்டு வந்தார்கள் என்று ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத் அவர்கள் அங்கே சாப்பிட்டார்கள் என்பது பெருமானார் இடத்திலே வந்து செய்தியை சொல்கிறார்கள். நாயகமே, கஞ்சட்டையும் கறந்துட்டோம்ல, நாங்க கஞ்சட்டையும் கறந்துட்டோம்ல, பெருமானார் எப்படி கறந்தீர்கள்? சொன்னார்கள், நாயகமே பாம்பு கடிச்சிருச்சு 30 ஆடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அந்த ஆட்டுல எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம்ல, கஞ்சன்ட்ட இருந்து கறந்ததில் எனக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே என்று பெருமானார் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து புன்னகை பூத்தார்கள். வரலாறு சொல்கிறது. ஒரு சஹாபி கிராமவாசி பெருமானார் இடத்திலே வந்தார். அன்சாரி தோழர், நாயகமே நான் ஒரு விவசாயி, சொர்க்கத்துக்கு போனா என்னால விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் ஒரு விவசாயி, எப்பயுமே கை பரபரன்னு இருக்கும். எனக்கு இங்க பரபரன்னு இருந்துச்சுன்னா நேரம் மம்பட்டியை தூக்கிட்டு போய் வெட்டுவேன், குத்துவேன், எல்லாம் செய்வேன், என் தோட்டத்தை சரி செய்து விடுவேன். சொர்க்கத்துல அந்த வேலைலாம் செய்ய முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலாமே, ஆனால் அங்கு விதை போட்டவுடன் விளைச்சல் வந்துவிடும். இங்க மாதிரி இருக்காது. விதை போட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு காத்துக்கிட்டே படுத்து கிடந்து அதுக்கப்புறம் விளைச்சல் வர்றதெல்லாம் இல்ல, போட்டவுடன் விளையும். பக்கத்துல இருக்க சஹாபி வந்துட்டாரு, நாயகமே அப்படின்னா நான் வியாபாரி இல்ல, நான் எப்படி விவசாயம் செய்ய முடியும்னு கேட்டாரு. நான் வியாபாரி, நான் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? நாளை சொர்க்கத்திலே நான் அப்ப வியாபாரத்துக்கு இந்த ஜாமான் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடலாமா? துணிமணிய சட்டி முட்டிய எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது இன்னொருத்தர் வந்தாரு. பெருமானாரை பார்த்து கேட்டார், நாயகமே அங்கெல்லாம் எப்படி இந்த சேலை எல்லாம் செய்வாங்கன்னு கேட்டாரு. பொருள் எங்களுக்கு 70 ஆடைகள் அணியப்படும் என்று நீங்கள் சொன்னீர்களே, எப்படி சேலை செய்வாங்க? அங்க என்ன ஃபேக்டரி இருக்கும், என்ன கம்பெனி இருக்கும், அதுல என்ன ப்ராடக்ட் எல்லாம் கேட்கிறார் அவரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டே சொன்னார்கள், இங்கு போல அல்ல, அங்கு நீ எதை நாடி, எந்த ஆடையை நாடி, எந்த நிறத்தை நாடி மரத்தை தொட்டுகிறாயோ அந்த மரத்தை இழுத்தாலே சேலையாக வெளிவரும் என்றார்கள் பெருமானார். சேலையாக வெளிவரும் என்று பெருமானார். இவர்கள் கேட்கிற கேள்வியை பார்த்தீர்களா என்று நினைத்து சிரிக்கிறார்கள். ஹதீஸ ஹஜரத் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நம்மால் கேட்டுச்சான், ஹஜரத் அவங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு ஆசை இருக்காதா? சொர்க்கத்துல நான் ஏதாவது தம் அடிக்கணும்னு நினைச்சா. ஹஜரத் சொன்னாங்களா, போடா மூதேவி, சொர்க்கத்துல தம் அடிக்கணும்னு நினைச்சா பத்த வைக்க நரகத்துக்கு போகணும். போக இஷ்டமா? நம்ம அடிக்கலாம், ஆனா நரகத்துக்கு போகணும். அன்புக்குரியவர்களே, இந்த நாரவாய் பொழப்பு அங்கேயும் போகவில்லை பாருங்க. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து கொண்ட அலாதியான அற்புதங்கள். தபுக் போர்க்களம், கடுமையான உக்கிரமமான போர்க்களம். உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போகிறது. பெருமானாரிடத்திலே தோழர்கள் வந்து சொல்கிறார்கள், நாயகமே உணவுப் பொருள் எல்லாம் காலியாகிவிட்டது நாயகமே, என்ன செய்வது என்று தெரியவில்லை நாயகமே, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற உணவெல்லாம் கொண்டு வாங்கன்னாங்க. ஒரு துணியை விரித்து இருக்கிற உணவெல்லாம் கொட்டப்படுகிறது. பெருமானார் துஆ செய்தார்கள், அள்ளிச் செல்லுங்கள் என்றார்கள். அள்ளிச் செல்லுங்கள் என்றார்கள். எல்லாம் தேவையான அளவுக்கு அள்ளுறாங்க. அந்த உணவு குறையவே இல்லை. அதுல சில சகாபாக்கள் அள்ளுனது மட்டும் இல்லாம தன்னுடைய ஜுப்பாவை புடிச்சிட்டு அதுலயும் போட்டுச்சுக்கலாம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் பேராசையை பார்த்தீர்களா? அதான் ஜாமான் ஃபுல்லா பை நிறைய மூட்டை நிறைய பொருளை எடுத்துக் கொண்டீர்கள். அப்ப அந்த சஹாபாக்கள் சொன்னாங்களா, உங்க பரக்கத்தை விட முடியுமா நாயகமே, உங்க பரக்கத்தை விட முடியுமா நாயகமே? அதுல ஒரு சஹாபி என்ன செஞ்சாராம், Dressல போட்டுக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டாராம். இங்க கொஞ்சம் இடம் இருக்கு நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து ஆனந்தம் அடைந்தார்கள். அல்லாஹ்வின் நியமத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்கள் இவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மகிழ்ந்தார்கள். வரலாறு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறைகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். தாயிஃப் கோட்டை, தாயிஃப் நகரத்தினுடைய கோட்டையை வெற்றி கொள்வதற்காக சஹாபாக்கள் எல்லாம் புடைசூழ் அமர்ந்திருக்கிறார்கள். தாயிஃப் நகரத்தினுடைய கோட்டை வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வெற்றி கிடைக்காது, வேணாம் வாங்கன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, ஸஹர் ரலியல்லாஹு தஆலா இவங்க எல்லாம் நாயகமே வெற்றி இல்லாம நாங்க திரும்ப மாட்டோம். சரி நீங்க திரும்பாட்டி பரவாயில்லை, உங்க கூட யார் இருக்கிறாங்களோ இருக்கட்டும், நாங்க போறோம்னு பெருமானார் புறப்பட்டு விட்டார்கள். 20 நாட்களுக்கு பிறகு அடி தாங்க முடியாம ஸஹர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே சிரிச்சாங்களாம். என்ன 20 நாள் ஏன் தேவையில்லாம கஷ்டப்படணும், நான் தான் சொன்னேன் அல்லவா உங்களால் முடியாது, அவர்களே சரணடைவார்கள் என்று சொன்னேனே, ஏன் இப்படி அடி வாங்கி கொண்டு வந்தீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே கேட்ட வரலாறுகள் உண்டு. அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிடுறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அவனோடு சேர்ந்து ஷைத்தான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான். திடீர்னு அந்த சஹாபிக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆகா பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்துட்டமே, பிஸ்மில்லாஹ் அவ்வளவு வாக்குறுகுன்னு சொன்ன உடனே பெருமானார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் சாப்பிட்டதையெல்லாம் ஷைத்தான் வாந்தி எடுத்து விட்டான். ஆரம்பத்திலே பிஸ்மில்லாவை நீங்கள் மறந்து விட்டால் நீங்கள் பிஸ்மில்லாவை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, தல்ஹா ரலியல்லாஹ்வினுடைய மனைவி நன்மையில கொஞ்சம் ரொம்ப ஆர்வமான மனைவி. ஹஜ்ஜுக்கு புறப்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, நாயகமே நான் மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல்லலாம்னு இருக்கிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மட்டும் தான் போக முடியும், மனைவியோடலாம் போக முடியாது. மீண்டும் சென்றார் வீட்டுக்கு. மீண்டும் வந்து சொன்னார், நாயகமே நான் மனைவி இல்லாமனா எதுக்குமே போனதில்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். அதெல்லாம் முடியாதுன்னாங்க. 3வது தடவை பீவியவே கூட்டிட்டு வந்துட்டாரு. நாயகமே கேட்டு பாருங்க, என்னைக்காவது நான் என் பீவி இல்லாம இருந்திருக்கிறேன், கேட்டு பாருங்க நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மனைவியை வந்து பேச வைக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் ஒற்றுமையை பார்த்தீர்களா? நீங்கள் 2 பேர்களும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று அவன் நடந்த விதத்தை பார்த்து பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஒரு கிழவி பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். புகாரியில பதிவான ஹதீஸ். நாயகமே எனக்கு வாகனம் செய்வதற்கு வாகனிப்பதற்கு எதுவுமே இல்லை நாயகமே, அதனால ஒரு ஒட்டகம் கொடுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டக குட்டியை கொடுத்துருங்கப்பா, இந்த கிழவிக்கு ஒரு ஒட்டக குட்டியை கொடுத்துருங்கப்பா என்று சொல்ல அந்த கிழவி அழுக ஆரம்பிச்சிருச்சு. நாயகமே பயணம் பண்ணுவதற்கு ஒட்டகத்தை கேட்டால் ஒட்டக குட்டி என்னுடைய வெயிட்ட தாங்குமா? நீங்க ஒட்டக குட்டியை கொடுக்க சொல்கிறீர்களே. பெருமானார் சொன்னார்களா, பெரிய ஒட்டகமா இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு குட்டி தானே, அவங்க அம்மாவுக்கு குட்டி தானே. அழுத கிழவி சிரித்துக் கொண்டு சென்றது வரலாறு சொல்லி காட்டுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கிழவி வருகிறார். வந்து சொன்னார், நாயகமே நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், துஆ செய்யுங்கள். கிழவில சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னுட்டாங்க. கிழவி சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன் நாயகமே? கிழவினா சொர்க்கத்துக்கு போக முடியாது. நாயகமே உங்களை பார்த்திருக்கிறேன், நல்லமல் செய்திருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றிருக்கிறேன், ஏன் போக முடியாது? கிழவி போக முடியாது. அந்த அம்மா உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறது. சொர்க்கத்திற்கு செல்லுகிற பொழுது எல்லோரும் 33 வயது இளைஞராகத்தான் செல்ல முடியுமே தவிர கிழவி ஓன் தோற்றத்துல அங்கெல்லாம் அலைய முடியாது. அதனால் சந்தோஷமாக செல் என்றார்கள் பெருமானார். அழுத கிழவி சிரித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறதே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேள்வி கேட்டாராம், நாயகமே மாதவிடையான பெண் குடித்த தண்ணீரில் நான் ஒளி செய்யலாமான்னு ஒரு மசாலா கேட்டார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஒரு நபியிட்ட கேட்கிற கேள்வியா? வெட்கம் இல்லாம வந்திருக்கிறீ? ஒரு நபியிடத்திலே கேட்கிற கேள்வியா? சில பிரச்சனைகளை சஹாபாக்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், என்னிடத்திலே வராதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர் கேட்ட கேள்வியை பார்த்து பெருமானார் சிரித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறதே. இப்படி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள். நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து தபஸ்ஸுமுக்கு அலா வஜ்ஹி அஹீக சதகா. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து புன்னகை பூப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து புன்னகை பூப்பார்கள். இது நாயகத்தினுடைய வரலாறு. இதை போன்று நாமும் தோழர்களை சந்திக்கிற பொழுது அரை கிலோ இஞ்சி சாப்பிட்ட மாதிரி இல்லாம புன்னகையோடு என்றிலிருந்தாவது சந்தோஷ முகத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற மனப்பக்குவத்தை உருவாக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹஜ்ஜினுடைய பயானாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நமது மாநகரத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வருடா வருடம் ஹஜ் முகாம் நடத்தி அது சார்ந்த செய்திகளை ஹாஜிகளுக்கு சொல்லி அவர்களை வழி அனுப்புகிற முதல் நிகழ்வாக ரமலானிலேயே நமது நிர்வாகம் பள்ளிவாசலில் நடத்தி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹஜ் சார்ந்த சிறப்பானதொரு سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.